ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆல் டு திஸ் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட். அதாவது உங்களுடைய புக்கில் ஃபஸ்ட் வால்யூமில் சாப்டர் 6ல் இருக்குது. அண்ட் இது ஒரு ஈஸியஸ்டான சாப்டர், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதனால இது ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் படிங்க. மஸ்ட் டூ கொஷின்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிற வார்த்தையை விட ஒரு ஸ்பெசிஃபையாக நம்ம மஸ்ட் டூ கொஷின். பிகாஸ் போன வருஷம் நம்ம கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது சாதாரணமான கொஷின்ஸாக இருந்தது. அப்படி சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே புக் பேக்காக தான் மோஸ்ட்லி இருந்திருக்கணும். அப்போ புக் பேக் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன ஆயிரும், 80% நம்மளுக்கு கவர் ஆயிரும். நம்ம புக் ஃபுல்லாக படிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு கன்சிடரேஷனில் தான் இதுவும். இதில் வந்து புக் பேக்கும் இருக்குது அண்ட் புக் இன்சைடும் இருக்குது. இதில் உள்ள கொஷின்ஸஸ் மட்டும் படிக்காமல் எல்லா கொஷின்ஸஸ் படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லேயும் கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். நீங்கள் அதை திரும்பி ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கொஷின்ஸையும் படிங்க. இதில் வந்து ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸஸ் ஒன்றும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் அதாவது எவாலுவேட் யுவர் செல்ஃபில் உங்களுக்கு 3 ப்ராப்ளம்ஸும் மொத்தம் 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 3 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடுத்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன். புக் பேக்குமே நான் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மெத்தடில், மேத்தமெட்டிக்கலாகவும் லாகாரித்மிக்கலாகவும் நான் சால்வ் பண்ணுறேன். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோக்குள்ள நம்ம என்டர் ஆகலாம் வித்தவுட் எனி டிலே. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷினும் இருக்குது, புக் இன்சைட் கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃபைன் த டேர்ம்ஸ் கிறிஸ்டல், லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு வந்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், லாட்டிஸ் அப்படிங்கிறது புக் இன்சைட் அண்ட் யூனிட் செல் அப்படிங்கிறது புக் பேக். கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அயனிக் கிறிஸ்டல்ஸ். அயனிக் கிறிஸ்டலுடைய 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து புக்லேயே டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம போகும்பொழுது அயனிக் சாலிட் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே மாலிகுலர் சாலிடும் சரி, மெட்டாலிக் சாலிடும் சரி, கோவலன்ட் சாலிடும் சரி, இது எல்லாத்துக்குமே கேரக்டரிஸ்டிக் கொடுக்கல. அதனால இது இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் இது ஒரு புக் பேக் கொஷினும் கூட. எக்ஸ்பிளைன் ஸ்காட் கீ டிஃபெக்ட். அதாவது பாயிண்ட் டிஃபெக்ட் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. ஸ்காட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்க்சல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், இந்த 4மே படிச்சிருங்க. மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி புக் பேக்கில் இருக்குது. அது ரெண்டுமே ஜாயின் ஆகி 3 மார்க் கொஷின் தான் இருக்கும். அண்ட் ஸ்காட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்க்சல் டிஃபெக்ட், இவங்க ரெண்டுமே அடிக்கடி கேட்குற ஒரு புக் பேக் கொஷின். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அதோடைய டயக்ராம்ஸையும் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சியோட இவங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியாகவும் இருப்பாங்க. அண்ட் இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபுல்லாக படிக்க பாருங்கள். ஆனால் புக் பேக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு புக் இன்சைட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தது வேறு அண்ட் புக் இன்சைடில் எஸ்சி அப்படின்னு சிம்பிள் கியூபிக் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போது எல்லோரும் சில பேர் கொஸ்டின் பார்க்காம கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எழுதலாம். அண்ட் பார்த்துருந்தீங்க புரிஞ்சுருந்தீங்கன்னா கூட அதை எழுதலாம். அதனால் அது ஈஸி தான். அது ஒரு புக் இன்சைட் கொஷின். அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக், இது முக்கியம். போன வருஷம் நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேட்டது. போன வருஷம் கேட்குறாங்க, இந்த வருஷம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு விஷயம் முக்கியமாக உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய பிளானும் சரி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் சரி த்ரூ பப்ளிக் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப எனர்ஜிஸ் கொடுங்க, அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி. ஸோ இது புக் பேக்கில் இருக்குது. அண்டு எஃப்சிசி தான் புக் பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் அனைசோட்ரோபி, இது வந்து உங்களுக்கு கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிடில் கீழே இருக்கும். உங்களுக்கு ஐசோட்ரோபி பற்றி அதிகப்படியாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அனைசோட்ரோபி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இதையும் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட், இதை நீங்கள் சின்னதாக சுருக்கி படிக்காதீங்க. 3 மார்க்கில் கேட்குற மாதிரி இருக்கலாம், 5 மார்க்கில் கூட கேட்குற மாதிரி இருக்கலாம். அதனால் இதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ஒரு புக் பேக் கொஷினும் கூட. வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன்? ஸோ இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புக் பேக்கில் calculation involving density அந்த கான்செப்ட் கிட்ட தான் வரும். அண்ட் பேக்கிங் எஃபிஷியன்சியும் கூட. இவங்க 2 பேருமே உங்களுக்கான புக் இன்சைட் கொஷின் அண்ட் இவங்க டெஃபினிஷன் கொஷின் அப்படின்ட்டு சொல்லலாம். calculate the packing efficiency, அதாவது பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி, இது ஒரு புக் பேக் கொஷின். அண்ட் இதை படிச்சுக்கோங்க. இது 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்கலாம். வாட் இஸ் வில் பி கோஆர்டினேஷன் நம்பர் பிசிசிக்கு கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் டெஃபினிஷனுக்கு 2 மார்க்கும் அண்ட் உங்களுக்கான எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கும்,
இதுவும் உங்களுக்கான புக் பேக் கொஷின். அயன் சாலிட் அண்ட் கோவலன்ட் சாலிட் இவங்க எல்லாமே புக் இன்சைட் கொஷின் இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஊக்கமூட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கொஷின் எல்லாமே வார்ம் அப்பாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புக் பேக் எல்லாமே நம்ம வீடியோ வரிசையாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.